Good morning friends. Today is 29th July. Let us look into the important news headlines of the day. First very important news என்னன்னு பார்த்தீங்கன்னா the index of industrial production. See, இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா India's industrial growth hit a near 2-year peak of 7.3% in June 2026. அப்போ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து June 2020-2026 7.3% growth அட்டைன் பண்ணியிருக்குது. இது ஒரு டேட்டா. ஓகே, இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் டைரெக்டாகவே கோட் பண்ணலாம். இந்த கிராஃப்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக. இங்கே ப்ரிலிம்ஸ் பாயிண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் கொடுத்துருக்காங்க. The Index of Industrial Production released by Ministry of Statistics and Program Implementation. எக்ஸாமில் டைரக்ட் கொஷின் கேட்பான். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் இதுதான் நியூஸ். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி என்ன ரேட்டில் க்ரோ ஆச்சு ஜூன் 2026 பார்த்தீங்கன்னா 7.3% ரேட்டில் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். Let's move on to next important news. Yes, see my dear friends, நாம் 2 days முன்னாடி தான் பார்த்தோம் காவேரி இஷ்யூ போயிட்டுருக்குது. இப்போ நாம் இங்கே வந்து ஒரு we are seeing காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி இப்படி ஒரு பாடி இருக்குது. இவங்க டெல்லியில் மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க கர்நாடகாட்ட சொல்லியிருக்காங்க 4 டிஎம்சி தண்ணி தமிழ்நாடுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அது என்ன கணக்குலனா 3500 cubics a day for 15 days. ஓகே, இந்த ரேட்டில் தமிழ்நாடுக்கு நீங்கள் தண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 262 இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனல். அதை நீங்கள் படித்தீங்கன்னா இதுக்கான பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். தட் இஸ் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டிக்கான பேக் ஸ்டோரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஆர்டிக்கல் 262. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். நீங்கள் இந்த பேஜஸில் அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வாட் டு வி சே எடிட்டோரியலில் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோஎக்ஸிஸ்டிங் வித் டைகர்ஸ் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ். இது வந்து நம்மளுடைய டைகர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் பற்றி ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க. இதில் நீங்கள் பாருங்கள், இந்தியாஸ் டைகர் கன்சர்வேஷன் ஸ்டோரி இஸ் வைட்லி ரிகார்டட் அஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி வைல்ட் லைஃப் ரெக்கவரிஸ். ஏன் இது அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? எக்ஸ்ட்ராடினரி வைல்ட் லைஃப் ரெக்கவரி அப்படின்னு அடுத்த லைனில் a species brought back from near extinction through sustained political commitment, scientific management and decades of on-ground protection. வேர்ல்டுலேயே நான் சொல்கிறேங்க, டைகர் வந்து லிட்ரலி எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதை பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியா ஹேஸ் நியர்லி 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டைகர் பாப்புலேஷன். இதில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான ஃபேக்ட்ஸும் கொடுத்துருக்கான் பாருங்கள். ப்ராஜெக்ட் டைகர் எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? 1973. இதில் எவ்வளோ டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் 58 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ டைகர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3682 டைகர்ஸ் இருக்குது. இந்தியா, நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்தியா இஸ் ஹோம் டு 70% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் டைகர்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே இன்னொரு ஃபேக்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோடைய இது நார்ம்ஸ் பிரகாரம் அரௌண்ட் 35 to 40% ஆஃப் த டைகர் பாப்புலேஷன் லிவ்ஸ் அவுட் சைட் டைகர் ரிசர்வ்ஸ். இப்போ நமக்கு மெயின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன, மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் ஆர் இன்வால்வ், டைகர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகரோட பாப்புலேஷன் நாம் அதிகரிச்சோம். வி ஹேவ் இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. பட் தி ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி டைகர் கன்சர்வேஷன், இந்த டைகர் ரிசர்வோட ஏரியா பார்த்து லிட்ரலி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. நாம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்க்ரோச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். டே பை டே வீடு கட்டி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் டைகருக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் ரெகுலர் பேசிஸில் வந்துட்டுருக்குது. ஓகே,
This is a very very important editorial, my dear friends. கண்டிப்பாக நீங்கள் படிங்க. அப்படி இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள், தி objective of TOTR. TOTRனா tigers outside tiger reserves, okay, is to establish scientifically grounded landscape based framework for conserving tigers outside protective areas while safeguarding human lives and livelihoods. புரியுதா? அதாவது டைகர் ரிசர்வ்க்குள்ளே இருக்க டைகரை பற்றி இவங்க பேசல. இங்கே நம்ம பேசி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, 35 to 40% தான் டைகர்ஸ் வந்து டைகர் ரிசர்வ்க்கு வெளியே இருக்காங்க. அவங்களுக்கும் ஹியூமன் பீயிங்ஸும் கான்ஃப்ளிக்ட் வராமல் பார்த்துக்கணும். இதில் அடுத்தது ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், தட் இஸ் நாம் வந்து ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அதுக்கு தீர்வு பார்க்க வேண்டாம். தட் இஸ் நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இங்கே அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், rather than responding to conflict only after it occurs, the initiative seeks to shift the approach from reactive crisis management to proactive science-driven governance built on technology preparedness and community participation. இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸுக்கான டைரக்ட் பாயிண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓகே, இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் லாஸ்ட்டில். இஃப் எக்ஸிக்யூட்டட் வித் த சேம் டிட்டர்மினேஷன் தட் மேட் ப்ராஜெக்ட் டைகர் அ குளோபல் பெஞ்ச்மார்க், the tiger outside tiger reserve could become India's defining conservative initiative of the century, proving that people and large carnivores can share space safely. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் ஆன்சர் எப்படி எழுதணும், எப்படி பேசேஜ் டு பேசேஜ் ஷிஃப்ட் பண்ணணும், எப்படி கன்க்ளூஷன் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த ஸ்டைல் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், curb on powers of பஞ்சாயத் பவர்ஸ் இன் பெங்கால். இதில் பாருங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பஞ்சாயத்தோடைய பவரை கர்ப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ கிடைக்கும். இங்கே பாருங்கள், சுவேந்து அதிகாரி கவர்மெண்ட் ரீசெண்ட்லி ரிமூவ் பஞ்சாயத் பிரதான்ஸ் பவர்ஸ் டு இஷ்யூ பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ். புரியுது உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு? இப்போல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்னா டெத் சர்டிஃபிகேட் நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்டால் அவங்க இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. பெங்காலில் இந்த பவர் வந்து பஞ்சாயத்து கிடையாது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜில் ஆக்ட் இருக்குது, ஆர்டிகல் 243க்கு கீழே இருக்குது. அதை நாம் டீட்டெயிலில் படிப்போம், டோன்ட் வரி. ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி வந்து எப்படி ஒரு மல்டி டைமென்ஷனல் எக்ஸாம், அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எடிட்டோரியல் தாங்க. இதில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இன் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ். நம்ம இதுக்கு வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் தனியாக படித்து பார்த்துருப்போம், எத்திக்ஸ்னால் என்ன, எமோஷன்னா என்னென்னு படிச்சிருப்போம். இன்னைக்கு டேட்டில் யூபிஎஸ்சி இவால்வ் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் இப்போ இப்படி கேட்க, ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இன் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ். இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், history offers numerous examples of ethics shaping international politics. Foreign policy is not merely an exercise of strategic calculation, it is also shaped by moral perceptions and collective emotions, as illustrated by change in public perception towards the Israel-Palestine conflict. இந்த பேசேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு லைன் ரொம்ப அழகாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்காலர்ஸ் இதுக்கு முன்னாடி இருங்க, இங்கே இன்னொரு லைன் இருக்கும், இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம். International relations, both as an academic discipline and as a practice of diplomacy, has been largely shaped by Western intellectual traditions. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்னைக்கு டேட்டில் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் இருக்கலாம், இல்லை எப்படி நாம் அதை முன்னெடுத்துட்டு போகிறோம், ப்ராக்டிக்கலாக பேசணுன்னாவே அந்த நார்ம்ஸ் யார் செட் பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன்ஸ். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு லிட்ரலி இல்லை. with much of the academic work originating from the United States of America. Okay, next okay, இதுக்கப்புறம் கொடுத்துருங்க பாருங்கள். அப்புறம் யூரோப்போடைய ரூலும் இருக்குது. லீவிங் த குளோபல் சவுத்னா இந்தியா, ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரி, இந்த மாதிரி காண்டினென்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. லீவிங் த குளோபல் சவுத் வித் லிட்டில் ரோல் இன் டிசைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் தட் கண்டினியூ டு கவர்ன் குளோபல் பாலிட்டிக்ஸ். அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், இந்த வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், ஐஎம்எஃபாக இருக்கட்டும்,
ஈவன் ஃபார் தட் மேட்டர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல, லைக் யுனைடெட் நேஷன்ஸ், அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், ரூல்ஸாக இருக்கட்டும், அவங்கள எப்படி நடத்தணும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் சவுத்துடைய ரோல் வந்து ரொம்ப 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 மினிமல். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், however the discipline itself acquired its modern identity after Second World War. இப்படி ஒரு டிசிப்ளின், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுங்க டிசிப்ளின் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஒரு ஐடென்டிட்டிக்கே வந்து இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். Scholars such as Netta Crawford have argued that emotions are not the opposite of rationality. Rather, they are integral to political judgment. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் எத்திக்ஸில் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், fear, grief, anger, humiliation, empathy and pride actively shape how leaders interpret threats, define interests and respond to crisis. இது எல்லாமே அப்படியே மெயின்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஃபியர், பயம், ஆங்கர், கோவம், ஹியூமிலியேஷன், நம்மளை யாரும் அவமானப்படுத்துறது, எம்பத்தி, பாவம் பார்க்கறது, ப்ரைடு, நம்ம எவ்வளோ கர்வமாக ஃபீல் பண்ணுறோம், இது எல்லாமே தாங்க ஒரு நாட்டுடைய தலைவர் இந்த ஒரு 1 2 3 4 5 6 எமோஷன்ஸ் சொல்லியிருக்காருல, இந்த 6 எமோஷன்ஸை வச்சு தான், இந்த 6 எமோஷன்ஸ் தான் வச்சு தான் ஒரு நாட்டோடைய தலைவர் வந்து ஒரு கிரைசிஸ் வரணும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் டிசைட் பண்ணுவாங்க. தேர்ஃபோர் foreign policy is not merely an exercise in cold strategic calculation but also a product of moral perceptions and collective emotions. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் நான் சீரியஸாக சொல்கிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசேஜ் ஆர்டிகல்ஸ் நீங்கள் படித்து பழகிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு ஒரு பார்ட் வரும் பேப்பர் 2ல், ஜிஎஸ் பேப்பர் 2ல். அதே மாதிரி எத்திக்ஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் எத்திக்ஸ் கேட்பான். எந்த புக்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இப்படிலாம் பாயிண்ட்ஸ் கிடைக்காதுங்க. ப்ராக்டிகாலிட்டியும் சிம்பிளி வேர்டட் இவ்வளோ ரிச் கண்டென்ட் வந்து உங்களுக்கு எந்த புக்லேயும் கிடைக்காது. திஸ் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ், நான் எப்போவும் சொல்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது எப்படி அப்படின்ட்டு. The recent US-Iran conflict illustrates this point. Much of the strategic analysis focused military capabilities, damage assessments and future balance of power in West Asia. Comparatively, a little attention was paid to the emotional and ethical consequences of the conflict. The assassination of Ayatollah Ali Khomeini, who was not only Iran's supreme leader but also one of the most influential religious figures in Shia world, produced consequences that extended far beyond military calculations. Rather than என்ன சொல்ல வராங்க பாருங்கள், இவ்வளோ பாம்பு போட்டாங்களே ஈரானில், ஈரான் ஸ்டேட் வீக் ஆயிருக்கணும் இவரோட டெத்துக்கு அப்புறம். ஆனால் இவரோட டெத்துக்கு அப்புறம் ஒரு நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஊரில் கெயின் ஆகிருக்குது. சொசைட்டி ஒரு சமுதாயம் இவரோட டெத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு பொலிட்டிக்கல் டிவைடடாக இருந்தது. பட் இன்றைக்கி இவரோட டெத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு யூனிட்டி வந்துருச்சு, சமுதாயமே மாறிடுச்சு. இது தாங்க அந்த ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் இதில் சொல்கிறான் பாருங்கள் லைனு. தேர்ஃபோர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் foreign policy must not only be judged solely by actions of the government but also by how those actions shape and influence global public opinion. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோமாங்க. நீங்கள் நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே படித்து பாருங்கள். அதில் காந்தி வந்தோன்னே எல்லாமே சேஞ்ச் ஆயிருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க இருக்கும்போது வந்து காந்திஜி வந்ததுக்கப்புறம் நடந்த எஃபெக்டிவ்னஸ் வரல. ஏன்னா காந்திஜி வந்து இந்த எத்திக்ஸை உள்ளே கொண்டு வந்தார், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ளே பீப்புளோட எமோஷன் அதை கொண்டு வந்தார். ரொம்ப சிம்பிள், சால்ட் சத்தியாகிரக. அவர் எதுக்குங்க உப்பு சத்தியாகிரக கொண்டு வந்தார்? நம்ம உப்பு சத்தியாகிரக காந்திஜி தண்டி மார்ச் படிப்போம். பட் அவர் எதற்காக கொண்டு வந்தார்? அதுக்கு சிம்பிளான ஆன்சர் சொல்லட்டுமா? இந்த எமோஷன். உப்பு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருள்.
அந்த உப்பை ஒரு மைய புள்ளியை வச்சு நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தை கொண்டு போனால் நாடே ஒன்று கூடுங்கிறத அவர் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சிட்டார். அவர் அந்த எமோஷ்னல் பாயிண்டில் தான் இங்கே பிரிட்டிஷை ஜெயித்தார். ஏன்னா பிரிட்டிஷை நம்ம அன்னைக்கு டேட்டில் மிலிட்ரலி ஜெயிச்சிருக்க முடியாது. அதனால தான் அந்த எமோஷன், எத்திக்ஸ், எம்பத்தி, ஃபாரின் கண்ட்ரீஸில் அவர் ஒரு நம்மளை பற்றி ஒரு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணார். அந்த ஊரில் மக்களோட எமோஷன் நமக்காகும். அதனால தான் பாருங்கள், வின்ஸ்டன் சர்ச்சில் 2ஆம் உலகப் போர் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அவர் ஜெயிச்ச உடனே அந்த எலெக்ஷன் தோற்றுருவார் அந்த ஊரில். அடுத்து வர பார்ட்டி லேபர் பார்ட்டி. அவர் பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, புது பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் இதுதான். தே மேனேஜ் டு ஷேப் தி ஒப்பீனியன் ஆஃப் தி இங்கிலீஷ் பப்ளிக். ஓகே, இங்கே 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்தியா நான் அலைன் மூமெண்ட்டில் இருக்காங்க. வாஸ் நாட் மியர்லி டு அவாய்ட் கோல்டு வார் ரைவல், இட் ரெப்ரசன்டேட்டிவ் அ நார்மேட்டிவ் விஷன் ஆஃப் சாவரன் ஈக்குவாலிட்டி அண்ட் எ கலெக்டிவ் கால் ஃபார் அ மோர் ஜஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர். இதுதான் இங்கே சொல்ல வராங்க. இங்கே நாட் ஓன்லி இன்டர்நேஷ்னல் கேல்குலேஷன் பட் ஆல்சோ ஹியர் they are talking about emotions, ethics. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எத்திக்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு ரீசன் இப்படி நியூஸ் பேப்பர் நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். இங்கே பாயிண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் நியூஸ் பேப்பர் செஷனுக்கு அவ்வளோ எம்ஃபசிஸ் கொடுக்குறேன். இந்த செஷனை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி யூஸ்ஃபுல் செஷன். நெக்ஸ்ட், நம்ம நேற்றுக்கு நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம். அதில் இவங்க பாருங்கள், குவிஸ் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், த 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் இந்தியா தட் வர் த ஃபஸ்ட் டு பி கிவன் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இதெல்லாம் பாருங்கள், அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், ஆக்ரா ஃபோர்ட். நெக்ஸ்ட், மிக்ஸ்டு கேட்டகரியில் இந்தியாவுக்கு எது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க். ஓகே, நெக்ஸ்ட், இன்ஸ்கிரைப்டு ப்ராப்பர்ட்டி அக்ராஸ் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஹிமாச்சல். ஒரே ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஹிமாச்சல். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரயில்வே, நீலகிரி மவுண்டெயின் ரயில்வே, டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே, கல்கா ஷிம்லா ரயில்வே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேம் த 2 sites that were at different times part of World Heritage in danger. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம்னா மானஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் த மான்யூமெண்ட்ஸ் அட் ஹம்பி. திஸ் இஸ் வெரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், திஸ் சைட் இஸ் டிரான்சிஷனல் being shared with 6 countries. இது என்னன்னு பார்த்தா ஆர்கிடெக்சரல் ஒர்க் ஆஃப் லீ கார்பூஷியர். லீ கார்பூஷியர் யார்? சண்டிகரை டிசைன் பண்ணார்ல அந்த ஆர்கிடெக்ட்னா லீ கார்பூஷியர். நெக்ஸ்ட், 2003 this site exhibits the earliest traces of human life. இது எந்த ராக் ஷெல்டர்? இது எந்த சைட்னு பார்த்தா the rock shelters of Bhimbetka, மத்திய பிரதேஷ். ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் படிக்கும்போது படிப்பீங்க. நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், the Indian currency note featuring Konark temple and Sanchi stupa. இது Konark temple 10 rupee நோட்டில் வருது, Sanchi stupa 200 rupee நோட்டில் வருது. ஓகே, அப்புறம் நேற்று ஒரு இமேஜ் பார்த்தோம், அது என்ன இது அப்படின்னு கேட்டிருந்தேன். ராணி கி வாவ். நேற்று நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி அந்த இமேஜை பார்த்துருங்க. சைமல்டேனியஸாக 10 rupee நோட்டில் என்ன இமேஜ் இருக்குது, 200 rupee நோட்டில் என்ன இருக்குது, 50 rupee, 100 rupee, 500 rupees. இது 5 எல்லா நோட்ஸும் நீங்கள் 20 rupeesல என்ன இமேஜ் இருக்குது. ஏங்க இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள் கொஷனுங்க, நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பிஹேவியரல் ப்ராக்டிசஸ் டெய்லி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாங்க. ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸே கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கான்னு பார்ப்போம். சேம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சென்டர் reissues draft notification on Western Ghats eco-sensitive zone. ஓகே, இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. The Union Ministry of Environment, Forest, Environment, Forest and Climate Change has reissued for the 7th time over the decade a draft notification proposing an ecologically sensitive area across the Western Ghats. Very very important news. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதில் ஒரு பாயிண்ட், ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் அண்டர்ஸ்கோர்ஸ் த சென்டர்ஸ் inability to resolve the long standing differences with 6 western Ghat states. அப்படின்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் எவ்வளோ பெரிய ஏரியாவில் கொண்டு வரணும், எவ்வளோ பெரிய ஏரியாவில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த 6 ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு 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 ஒப்பந்தம் வர மாட்டேங்க, அக்ரிமெண்ட் வர மாட்டேங்க. இப்போ இதில் என்ன தெரியுமா, வெஸ்டர்ன் காட்ஸ் எந்தெந்த 6 ஸ்டேட்டில் இருக்குது இங்கேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்கள். என்னெல்லாம் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஓகே, ப்ரிலிம்ஸ் கொஷின் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் எங்கே வரும். த லேட்டஸ்ட் டிராஃப்ட் issued on July 27, 2026 will remain open for public objection for 60 days before the center considers issuing a final notification. இங்கே பாருங்கள், the notification reiterates once finalized it would prohibit, என்னெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணுறாங்க, மைனிங், quarrying, sand mining, நியூ thermal power plant. இங்கே பாருங்கள், existing thermal power plants இருக்கும், நியூ thermal power plants விட மாட்டாங்க. certain industries, large construction projects within the ecological sensitive areas, ESA, ecological sensitive areas குள்ள இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை ப்ராஹிபிட் பண்ணணும். while regulating activities of hydel power generation. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், the latest notification retains எவ்வளோ பெரிய ஏரியா பரப்பளவு பாருங்கள், இந்த ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் 56,825.7 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ, ஹையஸ்ட் இஸ் இன் கர்நாடகா 20,668 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், மகாராஷ்டிரா 17,340 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட் கேரளா 9,993.7 ஸ்கொயர் கிலோமீட்டர், தமிழ்நாடு 6,914 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், கோவா 1,461 கிலோமீட்டர்ஸ், குஜராத் 449 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதெல்லாம் எப்படி வரும் தெரியுமா, இன்க்ரீஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லலாம், இல்லை டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லலாம், ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டேட் கவர்டு விதின் ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ். வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ஏரியா இருக்குது, ப்ரிலிம்ஸ்க்கு இங்கே இருந்தாங்க கொஷன் கேட்பாங்க. நாம் எல்லோரும் இங்கே மிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா, அட் த எண்ட் எக்ஸாம் வர நேரம் பார்த்து ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் நோட்ஸும் நாம் தேடுவோம். அங்கே இதை ஏதாவது கொடுத்துருப்பான், அங்கே ஏதாவது பழைய டேட்டா கொடுத்துருப்பான். ஓகே, ப்ளீஸ் டூ நாட் டூ தோஸ் திங்ஸ். அந்த பழைய டேட்டா பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிட்டு தப்பாக போயிடும். அப்புறம் நாம் என்ன நினைப்போம், நம்ம படித்த மெட்டீரியலில் ஏதோ படித்த மெட்டீரியல் இப்படி தானே கொடுத்துருக்கான், நம்மளே ஏன் தப்பாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, நியூஸ் பேப்பரை பாருங்கள், நியூஸ் பேப்பரில் டேட்டா 90% கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டிஸ்பியூட் ஆஃப் ஓவர் ப்ரொடெக்டிங் த வெஸ்டர்ன் காட்ஸ் டேட்ஸ் பேக் டு 2011 when the panel chaired by late ecologist மாதவ் கட்கில் கமிட்டி. ஓகேவா, பாருங்கள், ஈக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்கான கமிட்டி பேர் என்னன்னு கேட்பான். திஸ் இஸ் மாதவ் கட்கில் கமிட்டி. இவர் வந்து 1,29,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோனாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய ஸ்டேட் வந்து எதிர்ப்பாங்க இதை. ஃபாலோயிங் அப்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ் ஹை லெவல் ஒர்க்கிங் குரூப் வாஸ் சேர்ட். அடுத்த கமிட்டி மறுபடியும் போட்டாங்க, யாருக்கு அகேன்ஸ்ட் அண்டரில் கே கஸ்தூரி ரங்கன். அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறார், 37% டிக்ளேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஏரியா, 59,940 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை நீங்கள் வந்து ஈக்கோ சென்சிட்டிவ் ஜோனை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேட் எல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளமே. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்கோ சென்சிட்டிவ் ஜோன் டிக்ளேர் பண்ணல என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருது, அதை எப்படி ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் பாஸ் ஆகுது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயிலில் தெரிய வருது. ஓகே, கம் லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் நியூஸ். இதை பாருங்கள், இந்தியாவில் வந்து சோலார் பவர் எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு நம்ம சோலார் பவர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க, பிஎம் சூரிய கர் யோஜனா அப்படின்னு. இதில் இங்கேயே படிச்சுக்கோங்க, பிஎம் சூரிய கர் யோஜனான்னு படிச்சிட்டேன். ஓகே ஃபைன், நீங்கள் ஒரு ஸ்கீமை நீங்கள் படிச்சிட்டிங்க. இப்படி டெய்லி பேஸில் ஒரு சின்ன ஸ்கீம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் வேறு லெவலுக்கு போயிடுங்க. நீங்கள் எல்லா ஸ்கீமும் ஒரே நாளில் ஸ்கீம்ஸ் புக்குன்னு எடுத்துப்பேன் கண்டிப்பாக மைண்டில் ஞாபகம் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அகெயின் இந்த விக்ரம் 1 ஓகேவா, ஸ்கை ரூட் இவங்க வந்து ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. ஸோ இவங்க ஏதாவது ஃபண்டிங் இவங்களுக்கு ஏதோ கிடச்சிருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் படித்து எக்கனாமிக்ஸு, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஃபண்ட் ஆகுது, ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்மால் ப்ரீஃப் ஐடியா கிடைக்கும். ஓகே,
சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் நினைப்பாங்க இந்த நியூஸ் பேப்பர் செஷன் வந்து எதுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இட் இஸ் நாட் வித்தவுட் எனி ரீசன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது. நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் இந்த ஸ்டைலில் படித்தீங்கன்னா மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் நீங்கள் கிளியர் பண்ண முடியும், இன்க்ளூடிங் இன்டர்வியூ. ஓகே, இல்லாட்டி என்னாகும், நீங்கள் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் 4 years 5 years 6 years அப்படி தள்ளிகிட்டே போகும் அவங்களோட ப்ரிப்ரேஷன். அதுக்கு ரீசன் என்ன, இதுதான். ஓகேவா, தே டு நாட் ரீட் நியூஸ் பேப்பர் இன் திஸ் ஃபேஷன். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிபடி ஆஃப் யூ டு கோ த்ரூ திஸ் நியூஸ் பேப்பர். ஒரு ½ an hour இந்த ஃபுல் நியூஸ் பேப்பர் நம்ம படிச்சிட்டோம். உங்களை நிறைய பேருக்கு வந்து நிறையா டவுட்ஸ் வரும். ஓகே, ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரோட க்ரெடிபிலிட்டியை ட்ரஸ்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இட்ஸ் அ வெரி வெரி க்ரெடிபிள் சோர்ஸ். உங்களோட ஆல்ரவுண்டு உங்களோட நாலேஜ் கெயின் ஆகிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஆன் திஸ் நோட் வில் கால் இட் a day. Thank you very much, my dear friends.